அதிமுக சின்னம் தொடர்பான வழக்கை தேர்தல் ஆணையம் விசாரிக்க உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில் ஓபிஎஸ்ஸின் ஆலோசனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, விவரங்கள். அஸ்வினி, அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரங்கள் தலை தூக்கி இருக்கக்கூடிய நிலையிலும் உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உத்தரவினுடைய அடிப்படையிலும் ஓ பன்னீர்செல்வம் திடீரென தற்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். வரக்கூடிய 17ஆம் தேதி அன்று மாவட்ட செயலாளர் கூட்டம் சென்னையில் நடத்தப்படும் என்று தன்னுடைய அறிவிப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில அவர் வைத்திருக்கக்கூடிய கட்சியினுடைய பெயரான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் ஆகியோருடன் ஆலோசனை கூட்டம் அந்த கட்சியினுடைய ஆலோசகராக இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய தலைமையில சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய அசோகா என்ற தனியார் நட்சத்திர விடுதியில் வரக்கூடிய 17ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று அவர் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் அதிமுகவினுடைய தலைமை தொடர்பான அந்த விசாரணையை தொடர்ந்து நடத்தலாம். அந்த விசாரணைக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடையை நீக்கி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தாலும் அதிமுக இதற்கு நாங்கள் கேட்டிருந்த நிவாரணங்கள் உயர்நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. எனவே இது எங்களுக்கு எந்த விதமான பாதகத்தையும் ஏற்படுத்தவில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவிக்க முடியாத நிலையில் இந்த தீர்ப்பினுடைய எதிரொலியாக இந்த மாவட்ட செயலர் கூட்டம் ஓ பன்னீர்செல்வம் சார்பாக தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் எதிர்வரக்கூடிய தேர்தல் பணிகள் மட்டுமல்லாமல் தேர்தல் ஆணையத்துல இந்த வழக்கை எவ்வாறு எதிர்கொள்வது என்பன போன்ற பல்வேறு விவகாரம் தொடர்பாக ஓபிஎஸ் ஆலோசனை மேற்கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக கணிக்கப்படுகிறது. அஸ்வினி, நன்றி சிவா.